எங்கள் தகப்பனாருக்கு 5 பிள்ளைங்க. நாங்கள் எங்கள் அப்பா பெரிய குடிகாரர். 2 பிராண்டி ஷாப்புக்கு எங்கள் அப்பா ஓனர். இதே கன்னியாகுமரி மாவட்டத்தில் எங்கள் அப்பா இன்னைக்கும் உயிரோடு இருக்கிறார். ஒரு நாள் கூட எங்கள் அப்பா நினைவு தெரிஞ்சு எங்கள் வீட்டுக்கு வந்ததே இல்லை. எங்கேயாவது ஒருத்தர் இடத்துல கிடப்பாரு. எங்கள் அம்மா அப்பா போய் எங்கள் அம்மாவும் அண்ணனும் போய் இன்னொரு துணியை போட்டு எங்கள் அப்பாவை கூட்டிகிட்டு வருவாங்க. ஆனால் எங்கள் அப்பாவுக்கு எங்கள் மேலே பாசம் இருந்துச்சு. வேலை முடிச்சுட்டு வரும்போது எங்கள் அம்மா ஒரு முட்டையை அவிச்சு எங்கள் அப்பாட்ட கொடுப்பாரு. எங்கள் அப்பா அந்த முட்டையை பிச்சு எல்லாருக்கும் ஒரு பீஸ் கொடுப்பாங்க, வெள்ளைக்கரு. அதில் ஒரு பீஸை வாங்கி அதை வாய்க்குள்ள போட்டு 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 திரும்ப திரும்ப நான் எடுப்பேன். ஏன்னா அந்த முட்டையில் வரும் பாருங்க அந்த ஒரு மனம், முட்டை சாப்பிட்றதுக்கு அவ்வளோ ஆசை. ஒருவேளை வாய்க்குள்ள போட்டு கடிச்சிட்டோம்னா கரைஞ்சிருமேன்னு சொல்லி திரும்ப 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 அவ்வளவு வறுமையினுடைய உச்சகட்டத்தை பார்த்தவன் நான். உச்சகட்டத்தை பார்த்தவன் நான். சாப்பாட்டுக்காக லிட்டரலா நான் கையேந்தி இருக்கிறேன், ஆசைப்பட்டிருக்கிறேன். ட்ரெஸ்ஸுக்காக அவ்வளோ ஆசைப்பட்டிருக்கிறேன். ஒரு ஜெயத்தையாவது நான் பார்க்க மாட்டேன், நான் அவ்வளோ ஆசைப்பட்டிருக்கிறேன். எதுவுமே எனக்கு கிடைக்கல. நான் வளருவேன், நிற்பேன், ஊழியம் செய்வேன், எதுவுமே தெரிலங்க. ஆனா ஆண்டவரை மட்டும் உறுதியா பிடிச்சிட்டேன். பச்சை மணலை என் கையில அள்ளி எடுத்து சிமெண்ட் தரைக்கு மேல அந்த மணலை போட்டு அதுக்கு மேல முழங்கால நிற்பேன். நீங்க எங்க ஆண்டவரே இருக்கிறீங்க? என்ன ஆசீர்வதிக்கிறதுக்கு உங்களுக்கு முடியுமா? என்ன நீங்க ஆசீர்வதிப்பீங்களா? எனக்கு அப்பா இல்ல ஆண்டவரே, எனக்கு அம்மா இல்ல ஆண்டவரே, எனக்கு அப்பா அம்மா எல்லாமே நீங்க தான் ஆண்டவரே அப்படின்னு பச்சை மணலுக்கு மேல முழங்கால நிற்பேன். என் கையை கொண்டு போய் செவத்திலேயே இடிப்பேன். எங்க ஆண்டவரே இருக்கீங்க? ரத்தம் வந்தா சந்தோஷப்படுவேன். முழங்கால 5 மணி நேரம் 6 மணி நேரம் அப்படியே நின்று அந்த பாயினுடைய அந்த அச்சு பட்டு அப்படியே ரத்தம் கசியும் போது அதை பார்த்து சந்தோஷப்படுவேன். ரத்தத்தினால ஆண்டவரை நம்ம தொட்டுட்டோம் அப்படின்னு. ஆனா உயர்வுக்காக எல்லாம் அப்படி யோசிக்கல. என்னமோ ஆண்டவரை ரொம்ப பிடிச்சு செஞ்சேன். ஆனா இன்னைக்கு திரும்பி பார்க்கும்போது நான் அறியாததும் எனக்கு எட்டாததும் உங்க முன்னாடி கூட நான் இன்னைக்கு நிக்கிறேன் அப்படின்னு சொன்னா நான் நம்புறேன். இயேசு எவரையும் ஆசீர்வதிக்க முடியும்ன்றதுக்கு உங்க முன்னாடி நிக்கிற நான் ஒரு பெரிய சாட்சி.